வணக்கம் சொந்தங்களே, வடிவமைப்போம் வருங்காலத்தை வாழ்வோம். 120 வயது வரை எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புறேங்க. நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட பிரார்த்திக்கிறேங்க. புரோட்டீன், புரதம் எல்லாருக்கும் தேவை அப்படிங்கிற அவேர்னஸ் நம்ம எல்லாத்துக்குமே கிடைச்சிருக்குங்க. ஆனா யார் எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கறது ஒரு சிலருக்கு தெரிஞ்சிருக்கு, ஒரு சிலருக்கு இன்னும் அந்த அவேர்னஸ் கிடைக்காம இருக்கு. சோ நான் லாஸ்ட்ல சொல்லியிருக்கேங்க எவ்வளவு எடுக்கலாம் அப்படிங்கறது, குழந்தைங்க எவ்வளவு எடுக்கலாம், பெரியவங்க எவ்வளவு எடுக்கலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க பாருங்க. அடுத்து எல்லாத்தினாலையும் இதை ரொட்டீன் லைஃப்ல எடுக்க முடியுதா அப்படின்னா ஒரு சிலர்னால முடியறது இல்லைங்க. அவங்களோட வேலைகளுக்கு இடையில அவங்களால முடிய மாட்டேங்குது. சோ நீங்க ஒரு நட்ஸ் பவுடரா ரெடி பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா எப்ப உங்களால அதை இன்டேக் எடுக்க முடியுதோ, ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு டைம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டியோட இருங்க. இந்த மாதிரி ஒரு நட்ஸ் பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லியும் நீங்க அதை எடுக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. எல்லாத்தையுமே ஈக்குவல் ரேஷியோல எடுத்துக்கங்க. இன்னைக்கு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்திருக்கேங்க. நிலக்கடலை, சூரியகாந்தி விதை, தாமரை விதை, முழு பொட்டுக்கடலை, பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், சூரியகாந்தி விதை, 3 கிராம் சுக்குங்க, 2 கிராம் ஜாதிக்காய், 2 கிராம் ஏலக்காய்ங்க. இது எல்லாத்தையுமே எடுத்துட்டு மிதமான தீயில வறுத்து எடுத்துக்கங்க. எடுத்ததுக்கு அப்புறம் ஆற வச்சுட்டு இது எல்லாமே நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மிக்சி ஜாருக்கு மாத்திட்டு ஃபைன் பவுடரா அரைச்சி எடுங்க. அரைக்கும் போது மிக்சி சூடாகாம அரைங்க. எடுத்ததுக்கு அப்புறம் சளிச்சுக்கங்க. சளிச்சு இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்க எப்ப தேவையோ அப்ப எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. குழந்தைங்களா இருந்தாங்கன்னா 1 டீஸ்பூன் டு 2 டீஸ்பூன் கொடுக்கலாங்க. பெரியவங்களுக்கு 3 டு 4 டீஸ்பூன் வரைக்கும் எடுக்கலாங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நன்றிங்க.